ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் எங்களோடு கூட பேசி வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம். தந்தையாகிய ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே உம்மை அழைக்கிறோம். வாரும் தகப்பனே, வாங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பொறுப்படுத்து கொள்ளுங்க. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர் கொடாதவைகளும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒருபோதும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவம் உம்முடைய தெய்வீக தன்மையும் தெய்வீக வல்லமையும் ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பும் கருவையும் இரக்கமும் அன்பும் உம்முடைய வெளிச்சமும் அக்கினியும் நித்திய ஜீவ ஒளியும் ஆண்டவரே எளியவனையும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தின் வார்த்தையை கேட்கிற யாவருக்கும் ஆண்டவரே ஆட்கொள்வீராக, ஆளுகை செய்வீராக. லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆட்கொள்வீராக. உம்முடைய நாமம் மட்டுமே எங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு கண்மணி போல் காக்கும் தேவன் என்ற வார்த்தையில் தேவன் நம்மோடு பேசி வரார். கண்மணி போல காக்கிற தேவன். ஒவ்வொரு காரியமும் நம்ம சிந்தித்துட்ருப்போம், யோசிச்சுட்ருப்போம், எண்ணிக்கிட்டுருப்போம். இது என்ன ஆகும், இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும்னு. இங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்படுது? கண்மணி போல காத்துக்குவார், கண்மணி போல காப்பார், கண்மணி போல காக்கும் தேவன். ஆமாம், என்னென்ன விதமாய் அவரவர்கள் எந்த விதத்திலே சந்திக்கிறார்களோ தேவனை சார்ந்து தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கண்மணி போல காக்கிற தேவன். கண்மணி போல காக்கிற தேவன். செத்த அமைதியாக இருக்கலாம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், கொஞ்சம் சமாதானமாக இருக்கலாம். அப்படின்னு உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் தடன்னு ஏதாவது ஒன்று வரும். ஆனாலும் அவைகள் வந்து ஒழிஞ்சு போயிடும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஒழிஞ்சு அழிஞ்சு ஒரு தெரியாமல் போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகளோ கர்த்தருடைய நாமத்தினாலே நிலைத்திருப்பார்கள். என்றைக்கும் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தராலே நிலைத்திருப்பார்கள். என்ன உழுக்குகிறது எல்லாம் பறந்து போயிடும். ஆனால் எல்லாம் மனுஷர் மூலம்தான் வரும். மனுஷர் மூலம்தான் வரும். உறவுகள் மூலமாக வரும், உறவுகள் அல்லாத வகையில் வரும். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் போய்விடும். எல்லாம் உன்னால தான் ஆச்சு, அவனால தான் ஆச்சு, அவனால தான் ஆச்சு, இவளால தான் ஆச்சு, அவனால தான் ஆச்சுன்னு சொல்கிறதும் ஒழிஞ்சு போயிடும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஒழிஞ்சு போயிடும். இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பொன் பொருள் பணம் இவற்றின் மேலே நம்பிக்கை வைத்து அதையே சார்ந்து அதையே பற்றி கொண்டிருக்கிறவர்களையும் கர்த்தர் சீக்கிரத்தில் ரட்சிப்பார். கர்த்தர் ரட்சிப்பார். புரிந்து கொள்ள முடியாத பிள்ளைகளை புரிந்து கொள்ளும்படி செய்திருவார். புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்திருவார். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 1-7. சங்கீதம் 12 1-7, 676 பக்கம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மை உள்ளவன் மனுப்புத்தரில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். சொல்றார், ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுப்புத்தரிலே குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார்.
அவர் 4ஆம் வசனம், அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எங்கள் நாவுகள் அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா உன் ஆண்டவனை நீ வச்சுக்கோ, எனக்கு ஆண்டவன்லாம் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். 5ஆம் வசனம், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெரும் மூச்சுகளை நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் அல்லது அவள் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் 6ஆம் வசனம், கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்வீர். கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி, கண்மணி போல காக்கும் தேவன் என்று சொன்னார் இல்லையா? கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்வீர். சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 18-20. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. 20, மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி உமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். மறுபடியும் வாசிக்கிற, மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அதான் கண்மணி போல காக்கிற தேவன், கண்மணி போல காக்கிற தேவன். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் பேஜ் 70. யாத்ராகமத்தின் புஸ்தகம் பேஜ் 70, 2ஆம் அதிகாரம் பாருங்க, 1ஆம் வசனத்திலிருந்து. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தைகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். இந்த இந்த ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்கிறாங்க. அது யார் என்று சொன்னால் ஆரோன், மீரியாம், மோசேயுடைய தாயை குறித்து தான் அங்கு சொல்லப்படுது. இங்கே பிறப்பை பற்றி சொல்லப்படுறதுன்னா மோசேயுடைய பிறப்பை பற்றி சொல்லப்படுது. ஆனால் இந்த மோசேயுடைய தாயாருக்கு மூத்தது மீரியாம், 2வது ஆரோன், 3வது மோசே. ஏனென்று சொன்னால் ஆரோனுக்கும் மோசேக்கும் 3 வயது வித்தியாசம். 3 வயது வித்தியாசம். 83 வயது. அது அந்த இடையில போட்டிருக்கிற வசனத்தில், இதில் இல்லை, தள்ளி 3 வயது வித்தியாசம். ஏனென்றால் மீரியாம் இவங்க 2 பேருக்கும் மூத்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் பார்வோனுடைய குமாரத்தி மோசே பிள்ளை அந்த குழந்தையை கையில் எடுத்து கொண்டு வரும்போது அவளிடத்தில் பேசுவது
மோசேயுடைய தமக்கை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 2 பேருக்கும் இடையில பிறந்த பிள்ளையாக இருந்தால் 1.5-2 வயசு பிள்ளை ஓடி போய் நான் போய் கூப்பிட்டு வரேன், அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லவே முடியாது. அப்போ மீரியாம் இவர்களிலே மூத்தவர்களாக இருந்திருக்கக்கூடும். மோசே இளையவர், கடைசி. இவர்களுக்கு பிறக்குது. ஏன் ஒழித்து வைக்கணும்? பிள்ளையை ஏன் ஒழித்து வைக்கணும்? காப்பாற்றணும், பிள்ளையை காப்பாற்றணும். ஏதோ ஒரு தீமை வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுது, தீமை இருக்குதுன்னு தெரியுது. ஏதோ ஒரு தீமையை பார்த்து பயப்படுறாங்க, ஏதோ ஒரு மோசம் வருதுன்னு நினச்சி பயப்படுறாங்க, ஏதோ ஒரு அழிவு வருதுன்னு பயப்படுறாங்க, ஏதோ பிள்ளைய கொல்ல வர்ற காரியம் ஏதோ ஒன்று வருதுன்னு பயப்படுறாங்க. என்ன வருது? அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அரசன், அன்றைக்கு அரசன் பார்வோன் அரசன், அவன் என்ன செய்கிறான்? இஸ்ரவேலில் பிறக்கிற பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடும்படி கட்டளை கொடுக்குறான். ஆண் பிள்ளைகளை எல்லாம், பிறக்கிற பிள்ளைகளை கொன்று போட. ஏன் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தது? அவனுக்குள்ள எண்ணம் வந்து அவன் ராஜாங்கத்தை நடத்துகிறான், மக்களை நடத்துகிறான். ஏன் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தது? 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இருந்து, ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அப்போ இவங்களை என்ன ஒடுக்குன்னு வேலை வாங்கினாலும், நசுக்குனாலும், மூட்டை பூச்சி மாதிரி நசுக்குனாலும் இவங்க பலுகி பெருகி தான் செய்கிறாங்களே தவிர, எவ்வளோ தூரம் ஒடுக்கிறோமோ எவ்வளோ தூரம் நசுக்கிறோமோ அவங்க பலுகி பெருகிறாங்க. அவங்க பெருக்கத்தை தடுக்கவே முடியல. அவங்களுடைய பெருக்கத்தை தடுக்க முடியல. இப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன? தடுக்கிறதுக்கு வழி என்ன? ஏன்னா எந்த வேலை கொடுத்தாலும் கடினமான வேலைகளை வந்து 11ஆம் வசனம், அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நகரங்களை எல்லாம் கட்டக்கூடியவர்களாக, கடுமையான வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எவ்வளோதான் சோர்வுற்று போனாலும், பலவீனப்பட்டது போல காணப்பட்டாலும், அவர்கள் குமரல்கள் எப்படிப்பட்ட குமரர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த வேலையை செம்மையாக செஞ்சிடுறாங்க. இவர்களால் நமக்கு பின்னாடி ஆபத்து. இவர்கள் பெருக பெருக எகிப்தின் ஜனத்தை விட இவர்கள் அதிகமாக பெருகி விடுவார்கள், நம்மளை மேற்கொண்டு விடுவார்கள் என்றது ஒரு பயம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே பிறந்த பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று அந்த ஒரு எண்ணத்தை அவன் தீர்மானமாய் அவன் கொண்டு வரான், ஒரு கட்டளையாய் கொண்டு வரான் என்று சொன்னால், அப்போ யோசிக்க வேண்டியது என்ன? பின்னணியத்திலே சாத்தான் கிரியை செய்கிறான். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் ஞாபகத்தில் வச்சுட்டு இருந்தார். தன் பிள்ளையாகிய ஈசாக்குக்கு அதை சொல்லி கொடுத்துருக்காரு. அவருடைய காலம் முடியத்துக்கு முன்னாடி ஏசாவுக்கும் யாக்கோப்புக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. கர்த்தர் இப்படி ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார் என்று சொல்லிட்டு ஈசாக்குக்கு பயம் என்ன? தன்னுடைய தாயார் எகிப்து தேசத்தில் பார்வோன்கிட்ட போய் சிக்கி அங்கே பட்ட அவஸ்தையெல்லாம் சாரால் சொல்லி ஈசாக்கு கேட்டதுனால ஈசாக்குக்கு எகிப்தை குறித்த பயம், எகிப்தை குறித்தும் பார்வோன் அவனுடைய காரியங்களை குறித்து பயம். தாத்தாவாகிய ஆபிரகாம் தன்னுடைய பேரப்பிள்ளைகளாகிய ஏசாவுக்கும் யாக்கோப்புக்கும் இப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்த மகத்துவமான காரியங்கள் சொன்னது மட்டுமல்லாமல் எகிப்தில் இருக்கிற காரியத்தையும் சொல்லி இருந்தனால இருதயத்தில் அவங்களுக்கு எல்லாம் பசுமையாக இருந்தது. யாக்கோப்பும் தனக்கு பிறந்த 12 கோத்திரத்தின் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி கொடுத்துட்டாரு. அதனால் எகிப்தை குறித்து அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இவர்களுக்கு இருக்குது. ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதை கேட்ட சாத்தான் அதை நன்றாய் ஞாபகத்திலே வைத்திருந்து அப்போ பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற காலம் வரும்போது, நல்லா கேட்டுக்கணும், நிறைவேற்ற தொடங்குகிற காலம் வரும்போது வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஞாபகமே இல்லை. ஏனென்றால் ஆபிரகாம் கர்த்தருக்குள்ள மரிச்சிட்டாரு, ஈசாக்கு கர்த்தருக்குள்ள மரிச்சாச்சு, யாக்கோபும் கர்த்தருக்குள்ள பயாச்சு. 12 கோத்திரத்தின் பிள்ளைகளும் யோசேப்பு உட்பட கோத்திரத்தின் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் போயாச்சு.
காலங்கள் உருண்டோடி 400 வருடங்கள் வந்துடுது. 400 வருடங்கள் வந்துடுது. அப்போ தேவனை, சர்வ வல்லமுள்ள தேவனை மட்டுமல்ல, அங்கே கர்த்தர் யோசேப்பை கொண்டு செய்த காரியங்களை எல்லாவற்றையும் தெரியாத ஒரு ராஜா தான் வர்றான். பார்வோன் என்ற ராஜா வர்றான், அந்த தேசத்துக்கு வர்றான். இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் தேவனையும் சர்வ வல்லமுள்ள தேவனையும் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொன்ன வாக்கை மறந்தாலும் தேவன் அந்த வாக்கை நிறைவேற்றுகிற காலத்திலே தேவன் நினைவுள்ளவராக இருந்து ஞாபகம் உள்ளவர். ஏன்னா அவர் போட்ட பிளான்ல தான் எல்லாமே நடக்குது. அந்த காலம் நிறைவேற தொடங்கும் போது, அந்த வாக்கு தத்தத்தின் காரியங்கள் நடக்க துவங்கும் போது, இப்படி ஒருவனை பிறக்க செய்கிறார் கர்த்தர். பிறக்க செய்கிறார். அப்போ பிறக்க செய்வார். அவனுக்கு தெரியும் ஒரு மனுஷன் மூலம்தான் கர்த்தர் செய்வாருன்னு. தேவன் தனக்கென்று சிருஷ்டித்த மனுஷன், தனக்கென்று அவருக்காகவே சிருஷ்டித்த மனுஷனை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். மனுஷன் மூலமா யார் செய்யறா? கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். நான் இல்லைன்னா கர்த்தர் இல்லைல்ல, கர்த்தர் இல்லைன்னா தான் நான் இல்லை, நான் இல்லை. அப்போ செய்வார். அவன் யாரு? அவன் யாரு? அவன் யாரு? அவன் யாரு? காத்துக்கிட்டே இருந்தான். அது யாரு? யாரு? கண்டிப்பா தெரிய வரணும்னு சொல்லிட்டு, தெரிய வரணும் என்று சொல்லி, அது எந்தெந்த வகையில எல்லாம் அதை அழிக்கிறதுக்கான வகைகளை கையாள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இந்த யோசனையை அந்த ராஜாவுக்கு கொடுக்குறான். ராஜா ஆல்ரெடி சாத்தானுடைய கை பாவையா இருக்கான். அப்போ உத்தரவு கொடுக்கணுன்றதுக்காக முதல் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறான். என்ன எடுத்து வைக்கிறான்? 13ஆம் வசனம். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் 14 சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலைகளிலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். இவ்வளவு சொன்னால் ஒழிஞ்சு போணுமே நடத்தினான். அதுவும் அன்றி 15 அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, இஸ்ரவேல் ஜனம் அன்றைய காலகட்டத்தில், அந்த 400 வருடங்கள் நெருங்குகிற அந்த காலகட்டங்களில் லட்சக்கணக்கான ஜனங்களாக இருந்தாங்க எல்லாரும். அப்போ அவ்வளோ பேருக்கு 2 மருத்துவச்சி, 2 போதுமா? அவ்வளோ லட்சக்கணக்கான இதுகளுக்கு போதுமா? அந்த காலகட்டங்களில் எல்லாருமே 7லிருந்து 15 அல்லது 15 பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். 7லிருந்து தான், குறைஞ்சது 7 பிள்ளைங்கன்றாங்க. 7லிருந்து 15 பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள் என்று, 15 பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள் என்று அன்றைய காலகட்டங்களில். அப்படின்னா மருத்துவச்சி 2 பேரால் முடியுமா அப்படின்னா, அவர்களுக்கு பிரசவம் பார்த்துக்கிற, அவர்கள் வீட்டில் உள்ளவங்களே அந்த பிள்ளைகளுக்கு பிரசவம் பார்க்கக்கூடிய ஒரு கிருபை இருந்தது. ஆண்டவர் கொடுத்த கிருபை எபிரேய ஸ்திரீகளுக்கு இருந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு குடும்பம் இருந்தாலும் பெரியவங்க இருப்பாங்கள்ல அந்த வீட்டில், அந்த பெரியவங்க பிரசவம் பார்த்துருவாங்க. அதுக்கு மீறி வருகிற காரியங்களில் இந்த 2 மருத்துவச்சிங்க பார்க்குறவங்க. இங்கே என்ன, இந்த வேதத்தில் இந்த 2 வைத்தியர்களை குறித்து சொல்லப்படும். 2 டாக்டர் இவங்க 2 பேரும் 2 டாக்டர். இவங்க 2 டாக்டர், ரெண்டுமே ஸ்திரீகள். டாக்டர்கள் 2 பேருமே ஸ்திரீகள், 2 பேருமே பாருங்க. 15 அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்ற 2 டாக்டரோட பேசி, மருத்துவத்தோடு பேசி 16 நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும். பெண் பிள்ளையானா என்ன செய்திருங்க, உயிரோட வைங்கன்றான். அப்போ இந்த கொல்ற காரியம் என்ன காரியம்? கொல்ற காரியம் யார் துவக்கிறா? தேவன் பிறக்க செய்கிறாரு. தேவன் ஒரு கருவில் பிள்ளைய கொடுக்குறாரு. மனுஷனா அதை இது பண்ண முடியாது. இங்கே என்னதான் 1000 கண்டுபிடிப்பு இருந்தாலும் தேவன் உண்டாக்குனதுல எடுத்து தான் அதை பண்ண முடியும். அது இல்லாமல் புதுசாக அது இல்லாதது ஒன்றும் உருவாக்க முடியாது. இருக்கிறத வச்சு தான் உருவாக்க முடியும். எந்த மறுபணுவானாலும் உருவாக்க முடியும். மற்றபடி தேவன் தான் பிள்ளையை அருள்றாரு. அந்த பிள்ளை இந்த பூமியில் கடவுள் நோக்கத்தை நிறைவேற்றணும்னு
பிள்ளைய அனுப்பிவிடுறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்கும். ஆனால் அவர் நல்ல நோக்கத்துக்கு தான் அனுப்பிவிடுறார் பிள்ளைய. அதை அறிந்தவர்கள் இந்த டாக்டர். எவ்வளோ பேர் பிள்ளை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிள்ளை இல்லை இருக்கு, இந்த உலகத்தில் இருக்காங்க. எவ்வளோ பேர் கோயில் கோலம் அது இது எங்கெங்கோ போகிறாங்க. இன்னும் நிறைய கேள்விப்படுறோம், பிள்ளைகளை திருடுறாங்க பிள்ளைங்களை. அதுக்குன்னு சில ஏஜென்சிகள் இருக்குது, திருடி கொண்டாந்து கொடுத்து விற்கிறதெல்லாம். திருடி கொண்டு வந்து பிள்ளைகளை விற்கிறது. ஆண் பிள்ளைக்கு இந்த வேலை, பெண் பிள்ளைக்கு இந்த வேலைன்னு. அதில் இந்தந்த மாவட்டத்தில் இருந்து எடுக்கிற பிள்ளைகள்னால் அதுக்கு ஒரு ரேட்டு, அது இதை சேர்ந்தது அந்த இதை சேர்ந்ததாக இருந்தால் அதுக்கு ஒரு தனி ரேட்டு. இப்படியெல்லாம் கடத்துக்கிற, ஏன்னா பிள்ளை இல்லை. சிலது கெட்ட வழிக்கு பயன்படுத்துறது சில வகையில் இருக்குது. ஆனால் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு, வாரிசு இல்லாதவர்களுக்கு என்று சொல்லி, அப்போ பிள்ளை இல்லை என்கிற நிலைக்கு இன்னொரு பிள்ளையை எடுத்து நான் வச்சு அதில் நான் எல்லையில்லாத சந்தோஷத்தை காண்பேன்னு நினச்சி பெருத்த ஏமாற்றத்தை சந்தித்த தேவ பிள்ளைங்க வேதத்தில் இருக்கிறாங்க. அடுத்த பிள்ளைய தாம் பிள்ளையாக எடுத்து நான் நெஞ்சில் போட்டு வளர்த்து நான் அப்படி ஆக்கிடுவேன், நான் இப்படி இருப்பேன், என் பிள்ளை அந்த பிள்ளையின் மேலே என் பாசத்தையும் அன்பையும் நான் செலுத்தி என் ஆசையெல்லாம் அதில் நிறைவேற்றுவேன், அவனையும் ஆசையாக வளர்ப்பேன் அப்படிலாம் நினச்சி ஏமாந்தவங்க தான் வேதத்தில் இருக்குது. சாராள் அப்படி தான் ஏமாந்தது. சாராள் அப்படி தான் ஏந்தது. ஆகார் மூலிமா இருக்கிற, கர்த்தர் வைக்கவே இல்லை, ஆகார் மூலிமா கிடைக்கிற பிள்ளைய நான் வளர்த்து நான் அப்படி இருப்பேன், என் வீட்டை கட்டுவேன்னா எப்படி கட்ட முடியும்? கெட்டவே முடியாது. ஆனால் அப்படி ஒரு வழிக்குள்ளே போய் மிகுந்த மனமடிவுக்குள்ளே போயிட்டாங்க. ராகேலும் அதே மாதிரி தான். தன்னுடைய மூத்த சகோதரிக்கு குழந்தை பிறக்கதேன்னு பார்த்துட்டு தேவன் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், அது தேவன் ஒரு பெரிய நோக்கத்துக்காக வச்சிருக்கிறாருன்னு அந்த ராகேல் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் என் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அவர்கள் மிகப்பெரிய தவறை செய்து விட்டார்கள். ஆனால் அதில் இன்னைக்கு வேலைக்காரி மூலமாக பிறக்கிற பிள்ளை என் பிள்ளையா எடுத்து வளர்ப்பேன், அது எப்படி வரும்? வரவே வராது. அது பெரிய ஏமாற்றம். சாரால் இந்த விஷயத்தில் கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லி இப்படி விபரீதமாக போனாங்க. அதுவும் சாத்தானுடைய வஞ்சகமான சூழ்ச்சி. இங்கேயும் அதே தான். ராகேலும் அப்படி தான் போனாங்க. ஆனால் அன்னாளுக்கு கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது, அடைத்தார் என்று. ஆனால் அண்ணா சைட்ராக் போவே இல்லை. அன்னாள் சைடாக போவே இல்லை. எந்த துன்மார்க்கமான ஆலோசனைகளுக்கு ஒன்று கூட அன்னாள் போல, விலையேற பெற்ற அன்னாள் போல. அன்னாளுடைய வார்த்தை 2ஆம் அதிகாரத்தில் ஒரு 10 வசனத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. அன்னாள் தேவனோடு கூட எப்படி இருந்தார்கள் என்று. ஒரு குடும்ப ஸ்திரீ தன் கணவனுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அருமையான அன்னாள் அவர்கள் நடக்கிறவர்கள். அவருடைய கணவன் எல்கானாவும் அவளை ரொம்பவும் நேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய பங்களிப்பு யாராலையும் அதில் நமக்கு பெருசாக பார்க்கறதுக்கு தெரியாது. ஆனால் எல்கானாவுடைய இந்த அன்னாளுக்கு காட்டின தேவனுடைய அன்பு, அவளுக்கு அவன் செய்த ஒத்தாசை, அவள் கூட அவளுக்காக துணையாக இருந்தது, அது ஒரு பெரிய காரியம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதுக்குள்ளே ஏனென்று சொன்னால் தேவன் வாக்கு பண்ணின ஒரு தனித்துவமான ஒரு பிள்ளையை கொடுக்கணும். இங்கே 2ஆம் அதிகாரம், யாத்ராம் 2ஆம் அதிகாரம் ஒரு தனித்துவமான ஒரு பிள்ளையை கொடுக்கணும். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்க, ஆதியாகமத்தில் ராகேலுக்கு கொடுக்கறது ஒரு தனித்துவமான பிள்ளையை கொடுக்கணும். கர்த்தர் அவருக்காக பணி செய்ய, அவருக்காக வேலை செய்ய, அவருக்காக அவர் குறித்த காலத்தில் எடுத்து பயன்படுத்துவதற்காக ஒரு தனித்துவமான ஒரு பிள்ளைய கொடுக்கணும். பிறப்பிலேயே ஒரு தனித்துவமான ஒரு பிள்ளைய கொடுக்கணும், கர்த்தர் கொடுக்கணும் தீர்மானிச்சது. அப்போ அன்னாள் எந்த விதத்தில் அவளுடைய அவளுடைய கணவனுடைய மனைவி, அவள் 2வது பிள்ளை இல்லைன்ட்டு 2வது கல்யாணம் பண்ணது. அவளுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு நிறைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துட்டாரு, இவளை தொல்லை பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் அவள் எவ்வளோ பிள்ளைகளை கொடுத்துருந்தாலும் அவள் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா, இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா. அன்னாளை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா. போட்டு கொத்தி அவளை அள வச்சு. ஆனால் கணவனோ மிகுந்த அன்புள்ளவனாய் இருந்தார். நாட்கள் வந்தது, கர்த்தர் அன்னாளை முன்குறிச்சிருக்கிறாருன்னு அன்னாளுக்கு தெரியாது.
அன்னாள் வயிற்றில் பிறக்க போகிற ஒரு பிள்ளை உலகத்தில் தேவன் தம்முடைய பணிகளில் நடத்த போகிற ஒரு உன்னதமான ஒரு மகனை, ஒரு சிரேஷ்டம் ஒரு மகனை கொடுக்க போகிறாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. பிறக்க போகிற மகனுக்கும் தெரியாது. பிறக்க போகிற மகனுக்கு எப்படி தெரியும்? தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு நாள் வேண்டுதல் பண்ணால் நமக்கு எல்லாம் தெரியும். அன்னாள் காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய், தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்துக்கு போய் வேண்டிக் கொண்டார்கள் என்று. அவன் தலையில் பொறுத்தனே கத்திப்படாது, அவன் சவர கத்திப்படாது. அவனை நான் உமக்காகவே பிள்ளைய நான் கொடுத்துட்றேன், உன்னுடைய கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அன்னாளுடைய பங்களிப்பு சாதாரணமான பங்களிப்பே கிடையாது. எல்கானாவுடைய பங்களிப்பு கர்த்தருடைய வேலைக்கு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு அவர்கள் தங்களை அப்படியே கொடுத்த மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே பிள்ளை அவளுக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு. பிறக்கிற வரைக்கும் தெரியாது ஆனா பெண்ணான்னு. கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்க, நீர் ஆண் பிள்ளையை எனக்கு கொடுத்தீரானால் நான் இப்படி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன். கர்த்தர் உனக்கு இப்போ ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்குறேன்னு நம்மகிட்ட டைரெக்டாக சொல்லலை. ஆனால் கர்த்தர் வச்சிருக்கிறார் சித்தம். ஆனால் பிள்ளையை கொடுத்துட்டாரு. எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அந்த அம்மாவுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னாளுடைய பகுதியில் கொல்ற காரியம் எதுவுமே அங்கே இருந்திருக்கிறதுக்கான வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. கருவில் இருக்க பிள்ளையை கொல்றதுக்கான காரியங்கள் எதுவுமே கிடையாது. கொல்ற காரியங்கள் இல்லை. ஆனால் இங்கே அன்னாளுக்கு இந்த பிள்ளை பிறந்த பிறகு எல்லையில்லாத சந்தோஷம் இருந்திருக்காத. எல்கானாவுக்கு அவன் 2வது திருமணம் செய்த மனைவின் மூலமா நிறைய பிள்ளைங்க இருக்கு. அது அவன் பிள்ளை தான். ஆனாலும் எல்கானா தனக்கு பிறந்த அந்த மகன் சாமுவேல், பிறந்த அந்த மகன் தான் மூத்த மகனாக பாவித்து அவருக்கும் எல்லையில்லாத சந்தோஷம். ஏன்னா அன்னாள் தான் மூத்த மனைவி. அப்போ சந்தோஷம், நல்லா கேட்டுக்கணும், சந்தோஷம். பிள்ளை வளர பிள்ளை தாயோட வளர அதனுடைய கொஞ்சம் மொழிகளும் பேச்சுக்களும் எப்படி இருக்கும்? வசீகரம் பண்ணும், அப்படியே ஈர்க்கும், இருதயத்தை ஈர்க்கும். அது புசுன்னு அப்படியே வளர அது பண்ணுற சேட்டைகள், விளையாட்டுகளை, அதை எழும்பி நிற்க முடியாமல் தவழ்ந்து விழவும், தாய் அதை ஓடி வந்தவன், பிள்ளைக்கு அடிபட்டுற போதான்னு அதை அரவணைக்கவும், மடியில் போட்டவும், அவனுக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்துக்கும். அப்படியே அவனோட அந்த தாயோட அந்த பிள்ளையோட தாயும் அப்படியே அந்த அட்டாச்மெண்ட்டாக அந்த இது. அவனுடைய 2வது மனைவி வீட்டில் இருக்காள், அவளுக்கு எப்படி இருக்கும்? அவளுக்கு பிள்ளையே இருக்காதுன்னா எத்தனை வருஷமா நொங்குன்னு வச்சு குத்துனேன். அவ பிள்ளையே இவங்க மடியில் வச்சு வளர்த்தாலும் அவ பிள்ளையாயிடுமா அது? ஆனால் அன்னால் அந்த இதை எடுத்துக்கல, சாரால் எடுத்துக்கொண்டது போல எடுத்துக்கல. அந்த பிள்ளைய நான் வச்சு நான் நெஞ்சில் போட்டு வளர்த்து நான் இது பண்ணால் அது என்ன பெரியம்மான்னு நினைக்காம என் மேலே அம்மான்னு என் மேலே அப்படி இருக்கும்னு இருக்கவே இருக்காது என்பதை அன்னாள் புரிஞ்சுக்கிட்டாங்க. கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் பிள்ளைய கொடுப்பாரு. என்ன காரணமோ எனக்கு தெரியல, இவ்வளோ காலதாமதம் எனக்கு தெரியல, நிச்சயமாக கொடுப்பார் எனக்கு என்றது. எல்கானாவும் தடையே பண்ணல. சொல்கிறாரு, உனக்கு பிள்ளை மாதிரி கணவன் ஆகிய நான் உனக்கு பிள்ளை மாதிரியே இருக்கிறேன், உனக்கு இவ்வளோ அன்பா 10 மடங்கு உனக்கு எல்லார காட்டிலும் அன்பை கொடுக்குறான்னு. என்ன கொடுத்தாலும் எனக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு பிள்ளை போல் ஆகுமான்றது மாதிரி தான் அந்த அம்மாவுடையது. ஆனால் அந்த பிள்ளையோட வளர அவன் கன்னத்தை பிடிச்சி கிள்ளவும், முடியை பிடிச்சி இழுக்கவும், அந்த அம்மாவை பிடிச்சி இழுக்கவும், விளையாடவும், ஓடவும், இந்த அம்மா ஓடி பிடிக்கவும். காலங்கள் போது தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பிள்ளையை எவ்வளவு தூரம் பிள்ளைய புஷ்டியாக நல்லா உற்சாகமாக எவ்வளோ தூரம் வளர்க்கணுமோ தேவனுடைய வார்த்தையை கொடுத்து ஆகாரத்தை தேவ வார்த்தையை கொடுத்து தேவனை குறித்து தேவன் தான் எனக்கு உன்னை கொடுத்தார், தேவன் தான் உன்னை எனக்கு கொடுத்தார். நான் இப்படியா நான் கேட்டுக்கிட்டேன், பொருத்தனம் பண்ணி கேட்டுக்கிட்டேன். அவனுக்கு புரியுதோ புரியலையோ அவனுக்கு சொல்லி அப்படியே சாரம் ஏற்றிட்டா. அண்ணாள் சாரம் ஏற்றிட்டான். பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக
1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு அப்படியே வளர்ந்து வர்றான், பிள்ளை வளர்ந்து வர்றான். எவ்வளோ பெரிய ஆழமான அட்டாச்மெண்ட் உண்டாயிட்ருக்கும், பயங்கரமான ஆழமான அட்டாச்மெண்ட் உண்டுட்ருக்கும், வந்துட்டுருக்கோம். சந்தேகமே கிடையாது, சந்தேகம் கிடையாது. கர்த்தர் குறித்திருக்கிற நாள் வருது, பிள்ளையை கொண்டு ஆலயத்தில் கொண்டு விடணும். நான் உமக்கு பிள்ளைய கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க அன்னாள். ஆண்டவரே உமக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன். உங்களுக்காக உங்கள் வேலைக்காக நீங்கள் தனித்துவமாக பிறக்க செய்த பிள்ளைய நாங்கள் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு விடுற ஒரு நாள், தேவன் தந்த நாளில் கொண்டு விடுறதுக்கு ஆயத்தமாகறாங்க. அப்போ அந்த மனசு எப்படி இருக்கும்? யார் கொடுப்பா? ஈஸியாக சொல்லிடுவான், அது எதனையாக இருக்கும், அது அதுவாக இருக்கும், அது இதுவாக இருக்கும்னு யார் கொடுப்பா? கொடுப்போமா? சொன்ன ஆண்டவரே அந்த வேதனையில், அந்த இது கஷ்டத்தில், அந்த உபத்திரவத்தில் குத்துன்னு ஓரக்கத்தி குத்துறாளுங்க, நாத்தனார் குத்துறாளுங்க, எல்லாரும் அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரன் குத்துறான், எல்லாரும் குழந்தை இல்லைன்னு குத்துன்னு குத்துறானுங்க, சாகடிச்சுறானுங்க. அந்த வேதனையில் சொல்லிட்டான், ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னந்தான். மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு கட்டாயம் நம்மளா இருந்தால் அப்படி தான் சொல்லுவோம். அண்ணால் சொல்லலைன்னு தான் படிக்கிறோமே. நம்ம தான் அண்ணால் சொல்லலை, நம்ம இருந்தால் அந்த நிலையில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? செய்வோம். அதெல்லாம் செய்யலாம் மாட்டீங்க, செய்யலாம் முடியாது, எல்லாம் கிடையாது அதெல்லாம். அப்போது அவங்க அதுக்கு வரும்போது எல்கானா சொல்ல மாட்டாரா, ஏம்மா நீ சொன்னதான் இல்லைன்ல, கொஞ்சம் யோசித்து பாரு, உன் நன்மைக்கு சொல்கிறேன், நீ இவ்வளோ இருந்தால் அவனை பிரிஞ்சு எப்படி இருப்ப? நீ அவனை பிரிஞ்சு நீ ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? அவன் நினைவாகவே இருப்பிய, அவன் உன் நினைவாகவே இருப்பானே, அவன் அழுவானே, அம்மா எங்கன்னு தேடுவானே, அப்பா எங்கேன்னு தேடுவான் ஒரு பக்கம், இருந்தாலும் அம்மா எங்கேன்னு தேடுவானே, அழுவானே, கதறுவானே, துடிப்பானே. நீ அதை யோசிக்கலையா? கர்த்தர்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணிட, அவனை விட்டுறாத, பிள்ளைய விட்டுறாத. இதை கேள்விப்படுகிறவர்கள், இதை உறவுகளில் கேள்விப்படுகிற பிள்ளைக்கு இப்படி ஒரு வேண்டி இருக்காளாமே, பிள்ளைய கொண்டு போய் இப்படி ஒருத்தி விடுவாளா? இப்படி கொண்டு போய் அப்படி பாசமும் அன்பும் நேசமாக கொண்டு போய் பிள்ளைய வளர்த்ததை கொண்டு போய் விடுவாங்களா? இவங்க கண்மணியாக காக்கிறது போல அங்கே ஆலயத்தில் அவனை காத்துக்குவாங்களா? இவங்க நல்ல தாய் தப்பம் இவனை பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி அவங்க உள்ளவங்க அந்த ஏழி குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்களா? எப்படி பார்த்துக்குவாங்க? அந்தாள் பிள்ளையே சரி கிடையாது, ஏழியினுடைய பிள்ளைகளோ பேலியாளின் பிள்ளைகளா, அது அவங்களுக்கு தெரியாது, நமக்கு வேதத்தில் போடுறதுனால தெரியும். பேலியாட்களின் பிள்ளைகளாக இருக்கிறார்களே, அந்த இடத்துல இவன் எப்படி வளருவான், எப்படி இருப்பான், அவனுக்கு ஒரு கஷ்டம், அவனுக்கு ஒரு வலி, அவனுக்கு ஒரு தேவை, அதெல்லாம் யார் அவனுக்கு இது பண்ணுவாங்க? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? கர்த்தருக்கு எவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்க, அது ஒன்று. இதுக்கப்புறம் நிறைய பிள்ளைங்க பிறந்தா அதில் ஒன்று ஏதாவது ஒன்று எடுத்து கொடு, ஒரு 4 ஏதோ எக்ஸ்ட்ரா 2-3 பிறந்துச்சுன்னா அதில் ஒன்று தூக்கி கொடுத்துரு, அதில் ஏதோ ஒரு கத்திரிக்காய் கொஞ்சம் சொத்தையாக ஏதாவது ஒன்று வரும், ஏதாவது 1-2 பிறப்பில் ஏதாவது வந்துச்சுன்னா அதை கொடுத்துரு, இதை கொடுத்துறாத. முதல்ல பிறந்தது இது என்ன செய்துறாத, இவ்வளோ வருஷ காலமாக கொடுத்ததுன்னு. நான் தேவனுக்கு முன்னாடி சொன்னதை, தேவனுக்கு முன்னாடி நான் கேட்டதை எனக்கு தேவன் நிறைவேற்றினார். தேவனுக்கு முன்னாடி சொன்னதை நான் நிறைவேற்றி ஆகணும். நான் அவனை சாமுவேலை ஒப்படைச்சிருவேன், கர்த்தருக்கு ஒப்படைச்சிருவேன்னு ஒப்படைச்சிட்டாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-10 வசனம். அன்னாள் கர்த்தரை குறித்து எழுதி வச்சிருக்கிற வசனம் கிட்டத்தட்ட அவருடைய வருகைக்கு வரைக்கும் உள்ள ஒரு வார்த்தைகளை உள்ளடக்கின ஒரு அற்புதமான ஒரு ரெவலேஷனாக அவங்க கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன ஒரு அன்னாள். ஏன் இதை சொல்கிறாருன்னா, இவங்க எந்த டீவியேஷனுக்கும் போகாதவங்க, ஒரு ட்ராக்குக்கு போகாதவங்க. அங்கே மோசேயுடைய தாயாரும் அந்த மாதிரி போகாதவங்க. அவங்களுக்கு கர்த்தர் 2 பிள்ளையை ஏற்கனவே மோசேக்கு முன்னாடி 2 பிள்ளையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த பிள்ளைய கொடுத்துருக்கிறார். இது வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா, ஒரு தனித்துவமான ஒரு பிள்ளைய இப்போ பிறக்க செய்திருக்கிறார். அப்போ ராஜா கட்டளையிட்டுட்டான் குழந்தைகளை கொல்ல சொல்லி, பிறக்கிற குழந்தைங்களை கொல்ல சொல்லி கட்டளையிடுகிறான். அப்போ 17ஆம் வசனம், யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால்
எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல். ராஜா சொன்ன கட்டளைக்கு செய்யலைன்னா இந்த 2 டாக்டரையும் கொண்டு போட்டுருவான் ராஜா. ஏன்னா அவன் தான் அதிகாரத்தில் இருக்கிறவன், அவன் தான் ஆள்றவன், அவன் மன்னன். அவன் கட்டளை இட்டான்னா அதன்படி செஞ்சுருவாங்க. இப்போ நான் சொன்னது என்ன, நீ செஞ்சது என்னன்னு சொல்லிட்டு கழுத்தை வெட்டிடுவாங்க. வெட்டினாலும் பரவாயில்ல, கழுத்தை வெட்டினாலும் பரவாயில்ல, கழுத்தை வெட்டினாலும் பரவாயில்ல என்று சொல்லி மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால், தேவன் சொன்னதை நான் செய்வேனானால் தேவன் என்னை காப்பாற்றுவார், என்னை கண்மணியாய் காத்துக்குவார் என்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு கூட அவர்கள் பார்வோன் சொன்னதை செய்யாதபடி கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்யும்படியாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஆண் பிள்ளைகளை எல்லோரையும் உயிரோடு கூட காப்பாற்றினார்கள். பாருங்க, ராஜா கொடுத்த கட்டளைக்கு பயப்படலை. அப்போ ஒரு ஸ்திரீ கட்டளை கொடுக்குறான்னா நீ ஏன் பயப்படுற? ஒரு ஸ்திரீ உன்னை மிரட்டுறான்னா நீ ஏன் பயப்படுற? எதுக்கு நீ பயப்படுற? உனக்கு அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? சாத்தா இருக்கான். இந்த ராஜாவுக்கு பின்னாடி சாத்தா இருக்கிறான். அப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு ஸ்திரீ சொல்கிறா, மிரட்டுற, உருட்டுற, என்ன சொல்லிட்டு கண்டிஷன் போடுற. ஏன் பயப்படுற? இந்த 2 டாக்டரும் பயப்படவே இல்லை. தலை துண்டா போகிற காரியம் இது, விளையாட்டு காரியம் இல்லை. யாரோ ஒரு அதிகாரி சொல்லிட்டு போல, ராஜா சொல்கிறான் அந்த தேசத்து. அன்னைக்கு உலகத்தில் எகிப்து பெரிய தேசம், ரொம்ப செல்வாக்கு நிறைந்த தேசம், ரொம்ப வலிமையாக இருந்த ஒரு காலகட்டங்கள். அந்த ராஜாவுக்கு அவங்க பயப்படல. நீ என்ன ராஜா? எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு ராஜா இருக்கார், அவர் இயேசு மகாராஜா. அவர் பிள்ளையை காப்பாற்ற சொல்கிறார், நான் பிள்ளையை காப்பாற்றுவேன், பிள்ளைகளை கொல்லவே மாட்டுவேன். ஒரு மருத்துவச்சி டாக்டருக்கு அந்த பிள்ளைக்கும் அவங்களுக்கும் இல்லை, அவங்க ஜனம் ரைட்டு. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒட்டு உறவு எதுவும் கிடையாது. ஆனால் அவங்க அவ்வளோ வைராக்கியமாக நிற்கும் போது அதுக்கு உரியவர்கள் எவ்வளோ வைராக்கியமாக நிற்கணும். அவன் சாத்தானுடைய கைப்பாவையா ராஜா கொல்லணும்னு நிற்கிறான். அப்போ கொல்லணுங்கிற எண்ணமும் வார்த்தையும் நம்ம வாயிலிருந்து வருதுன்னா நம்ம யாரோட இருக்கிறோம்? சாத்தானோட இருப்போம். யாரோட இருப்போம்? ஆமாம், வேதம் சொல்லுகிறது ஏசாயாவில், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு நல்லதா? எனக்கு அது பிரியமே கிடையாது. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவுமே பிரியமே கிடையாது. அவன் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வர கடவன். கர்த்தர் மன்னித்து அவனுக்காக மனதுருகுவார் என்று நம்மை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். அப்போ சாகிறது நல்லதில்ல, அல்லது கொல்ற காரியம் அறவே நல்லது அல்ல. அது கொலைபாதகம். அப்போ கொலைபாதகனாகிய சாத்தான், ஆதி முதலால் மனுஷ கொலைபாதகனாகிய சாத்தான் தேவ சித்தத்தினால பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் அவாதிலிருந்து கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறான். தேவ சித்தத்தினாலே தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டு விசேஷ விதமாய் ஒரு தனித்துவமாக பிறக்கிற பிள்ளைகளை அவன் கூறி வைக்கிறதில்ல. நம்பர் 1 இருக்கிறான். ஆனால் அவன் தோற்று போனவனில் நம்பர் 1 இருக்கிறான். ஜெயித்ததில் எப்போதும் ஜெயமாக இருக்கிறவர் அவர் தான் நம்பர் 1. அது கர்த்தர். அப்போ கொல்ற காரியத்தில் உஷாராகணுமா வேண்டாமா? உஷாரா. அப்போ இவர்கள் கொல்லாமல் காப்பாற்றினார்கள். இங்கு மருத்துவச்சி காப்பாற்றுறார்கள். பல இடங்களில் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி காப்பாற்றுறார். அவர்கள் மனுஷர் சாயலில் காப்பாற்றி விட்டு போகிறார்கள். உன் கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் தெரியாது, உன் மூளைக்கும் என் மூளைக்கும் எட்டாது, உன் அறிவுக்கும் புத்திக்கும் எனக்கும் எட்டாது. அதை அவர் செய்கிறாரு. நீ அதை கண்டாயோ காணலையே?
நீ இதை காணாதிருக்கும் போதே, நீ அவரை கண்டுகொள்ளாத இருக்கும் போதே அவர் கண் வைத்து கண்மணியாய் காக்கிறாரே, அதை எண்ணணுமா வேண்டாமா? ஒரு அண்ணால் தேவனுடைய விலையேற பெற்ற நல்ல ஒரு கணவன் மனைவி, அவங்க நல்ல தகப்பன் தாய், அவங்க தேவனுக்காக தன் பிள்ளையை அப்படியே கொடுத்ததில் யாரும் செய்ய முடியாததை அவர்கள் செய்தார்கள். எப்படி? மனப்பூர்வமாய் செய்தார்கள். கர்த்தர் அதுக்கப்புறம் அண்ணால நிறைய பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அது பிறகு நீங்கள் சாமுவேலுடைய தனித்துவத்தின் வாழ்க்கையை இதில் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் நியாயாதிபதிகளில் அவர் தான் நம்பர் 1. நியாயாதிபதிகளில், தீர்க்கதரிசிகளில், இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினதில் எல்லாத்திலையுமே அவர் ஒவ்வொரு போஸ்ட் அவருக்கு இருந்த ஒவ்வொன்றிலையும் அவரை போல ஒருத்தர் இல்லை என்று சொல்லி அவ்வளோ வைராக்கியம் உள்ளவர். சவுல் கொல்ல வேண்டிய ராஜாவை கொல்லாது இருக்கும்போது தன் பட்டயத்தினாலே கொன்று போட்ட சாமுவேல் அவ்வளோ வைராக்கியம் உள்ளவர். எங்கிருந்து அந்த வைராக்கியம் வந்தது? அவருக்குள்ள கர்த்தரால வந்தது. அவனுடைய தாய் அதுக்கு முக்கிய காரணகர்த்தா. பிள்ளைய வளர்த்தவங்க அவங்க தான். தகப்பனும் தாயாகி அவங்க வளர்த்து அவங்க ஊட்டின தேவனை குறித்த வார்த்தைகளை ஊட்டி 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 வளர்த்தது. அந்த பிள்ளை கீழ்ப்படிந்தது. அதே பார்த்தீங்கன்னா, சாமுவேலுடைய பிள்ளைகள் பேலியாட்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. லஞ்சம் வாங்குறவர்களும் தேவனுடைய இதுகளை புரட்டுகிறவர்களுமாக இருந்தார்கள் என்று அவனுடைய பிள்ளைகள், பின்னாடி அவனுடைய பிள்ளைகள். ஆனால் இவரோ அப்படி இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் அப்போ பின்னணித்தில் கொல்ல வேண்டும் என்கிற காரியங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். கொல்லணும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபுடைய மகனுடைய வாழ்க்கையிலும் யோசேப்புடைய வாழ்க்கையிலும் சகோதரர்கள் கொல்லணும் தான் வந்தானுங்க. ஒரு வாலிப வயதில் வரும்போது 17 வயதில் கொல்லணும் என்று தான் வந்தாங்க. யார் அந்த ஆலோசனை கொடுத்தா? சாத்தான். ஆனா பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில பாருங்க, யாக்கோபையும் கொல்லணும் தான் சாத்தான் வச்சான். யாக்கோபை கொல்லணும். யாரை கொண்டு? ஏசாவை கொண்டு. என் தகப்பன் மறிக்கட்டும், அவன் தன் இருதயத்தில் அவன் அப்படி எண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன? என் தகப்பன் மறிக்கட்டும், அவர் இருக்கும்போது நான் அதை செஞ்சிட மாட்டேன், துடிச்சு இறந்துருவார், நான் செய்ய மாட்டேன் அதை. அவர் காலம் முடிஞ்ச பிறகு அவனை நான் தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் தேவன் அவங்க வழி சந்ததியில் தான் ஏசாப்பாவே வரணும். அவ்வளோ பெரிய காரியத்தை உள்ளடக்கி வச்சு தான் அந்த ஜென்ரேஷனை தனக்குன்னு பிரித்து வச்சு நடத்திக்கிட்டே வராரு. எங்கே பார்த்தாலும் கொல்லணும் என்கிற காரியங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்து ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளையை உயிரோடே காப்பாற்றினார்கள். 18, அதனால் எகிப்து ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதுக்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவிக்கிறார்கள். பிரசவம் ஆயிடுது அப்படின்றாங்க. அவ்வளோ பலம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. 20ஆம் வசனம், இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அவங்க ஜீவனை காத்தார். ராஜா கொண்டு விடுவானே, அப்போ அந்த கொல்ற எண்ணத்தை அவனுக்குள்ளேருந்து எடுத்துட்டார். கொல்ற எண்ணத்தை தடுத்துட்டார். கொல்ற எண்ணத்தை தேவனுடைய பிள்ளைகளை கொல்ல மாட்டேன் என்று சொல்லி காப்பாற்றுவேன் இறங்கினதுனால, ஐயோ நான் சொல்லிட்டாங்க, ஐயோ இப்படி சொல்லிட்டான் ராஜா, இப்படி சொல்லிட்டான் ராஜா, இப்படி சொல்லிட்டான் ராஜா, இப்படி சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டான் ராஜா சொல்லிட்டான், அதனால் இது இப்படி நடந்துடும், ஐயோ இப்படி நடந்துடும், அவன் செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு நீ எண்ணினால் தேவனோடு இல்லை என்று அர்த்தம். எலியா தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த காலம் ஒன்று இருக்குது ராஜாக்கள் காலத்தில். எலியா தீர்க்கதரிசி பாகாலின் தீர்க்கதரிசிகளை எல்லாம் 400 பேருக்கு மேலானவர்களை பட்டயத்தினாலே வெற்றி கொண்டு போட்டு பலி செலுத்தும் போது பாகால்களை உள்ளவங்கள நீங்கள் கூப்பிடுங்க, அக்கினினால் உத்தரவு கொடுக்குற தெய்வமே மெய்யான தெய்வம் என்று சொல்லும்போது அங்கே எதுவும் நடக்கலை. இவர் பலி செலுத்தும் போது கர்த்தருடைய அக்கினி இறங்கி பலியை ஏற்றுக்கொண்டது.
பிறகால இந்த பாகால் தீர்க்க தரிசிகளை எல்லாம் கர்த்தர் கொடுத்த உத்தரவுப்படி வெட்டி கொண்டு போட்டுறாரு. யார் கொள்றாத? எலியா தான் கொள்றாரு. பட்டயத்தை கொண்டு கொள்றாரா? ஒருத்தரில் 400 பேருக்கு மேற்பட்டவரை கொன்று போடுறார். அடுத்த நாள் வருகிறது, ஏசபேலுக்கிட்ட இருந்து வார்த்தைகள் வருகிறது, உத்தரவுகள் வருகிறது. நாளைக்கு என் நேரம் உன் தலை உயிரோட இருந்தா, உன் உடம்புல தலை இருந்தால் பாரு, உன் தலை இருக்காது, வெட்டிடுவேன்னு சொல்லுங்க. அவ்வளோ வைராக்கியமாக பெரிய காரியத்தை கர்த்தரால் செய்த எலியா ஓடிடுறாரு. அந்த இடத்த விட்டே ஓடிடுறார். ஓடுன்னு ஓடுறார். நல்லா கவனிச்சுக்கணும். ஓடுறாரு. அது மாதிரி தான் நிறைய பேர் எடுத்து ஓடுறாரு. ஓடி ஒரு இடத்துல போய் இருக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய அன்பும் கிருபையும் இரக்கமும் தம்முடைய தூதனை அனுப்புகிறாரு. இவ்வளோ ஓட்டமாக ஓட்டானே, நான் இந்த இதிலெல்லாம் நான் காப்பாற்றினேனே, இவ சொல்லிட்டான்னா, இந்த ஸ்திரீ சொல்லிட்டா இவ சொல்கிறபடியெல்லாம் ஆயிடுமா, இவ சொல்கிறபடியெல்லாம் நடந்துருமா? அந்த மாதிரி நிறைய ஸ்திரீகள் சொல்கிறாங்க இல்லையா? இடம் கண்டு கொள்ள வேண்டும். பின்னாடி யார் இருக்கா? சாத்தான். அப்போ எலியாவை கொல்லும்படியாய் உத்தரவு கொடுத்தது யாரு? வார்த்தையை அனுப்புனது யாரு? ஏசபேல் என்ற ஸ்திரீ. அப்போ ஒரு இடத்துல போய் இருக்கும்போது தேவன் தூதர்களை அனுப்பி அவருக்கு வெஜிடேரியனில் நான்வெஜ் கொடுக்குறாரு. அவருக்கு நான்வெஜ் கொடுத்து அனுப்புகிறாரு. அப்போ சாப்பிட சொல்லி வேதத்தில் நடந்த உண்மை சம்பவம் அது. நான்வெஜ்ஜு கொடுத்து அனுப்புகிறாரு. சொமோட்டோவிலேருந்து இல்லை, ஸ்விக்கியிலேருந்து இல்லை, தேவன் பரலோகத்திலேருந்து கொடுத்து அனுப்புகிறாரு. புரியுதுங்களா? அவர் கொடுத்து அனுப்புறது எதுவுமே கெட்டு போகாத ஐட்டம். இதில் வரதெல்லாம் கெட்டு போன ஐட்டம், கெட்டு போய்டும். சில இதெல்லாம் கெட்டு போன ஐட்டம் வரும், அதில் கெட்டு போகாத ஐட்டம் அது. ஏன்னா அவர் கொடுத்து அனுப்பின அந்த ஆகாரத்தை அப்போ எவ்வளோ தூரம் அவர் பின்னாடி போகிறாரு. பின்னாடி போய் எலியாவுக்கு பின்னாடி போய் கர்த்தர் பின்னாடி போய் தன் தூதனை அனுப்பி அதை சாப்பிட வச்சு, அதை சாப்பிட்டதில்லை. 40 நாள் இரவும் பகலும் ஒரு மலை வரைக்கும் நடந்து போனார். 40 நாள் அந்த ஒரு ஆகாரம். அப்போ என்ன சொல்கிறோம்? எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு அதாக இருக்குது, எனக்கு இதாக இருக்குது, எனக்கு அப்படியா இருக்குது, எனக்கு இப்படியா இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய வார்த்தை என்கிற ஆகாரம் உள்ளே வராததுனால் தான் சப்பிட்டு போய் கிடக்குது. ஆகாரம் உள்ளே வருமானால் தேவ பலன் உள்ளே வரும். அப்போ தேவனுக்காக எழும்பி நிற்க முடியும், இல்லைன்னா நிற்கிற பலன் இருக்காது. தேவ ஆகாரம் நமக்குள்ளே இல்லை என்றால் நிற்கிற பலன் இருக்காது. அது இல்லாததுனால தான் என்னை பலவீனப்படுத்துறதை நான் மேற்கொள்ள முடியாதபடி அது சொல்கிறபடி நான் கேட்குறேன். என்னை பலவீனப்படுத்துது, என்னை கீழே தள்ளுது, என்னை எதுவும் செய்ய விடாதபடி செய்யுது. என்னை எதுவும் செய்ய விடாத செய்யறதை எல்லாரும் கேலி பேசும்படியாக செய்யுது. எல்லோரும் என்னை பரிகாசம் பண்ணும்படியாக செய்யுது. இதை அனுமதிக்கவே மாட்டேன் என்று சொல்லி மேற்கொள்கிறதுக்கு வரணும். ஒரு அண்ணால் மேற்கொண்டார்கள். தன் கணவன் 2வது திருமணம் செய்து அவள் சொல்லாத வார்த்தையே கிடையாது. பொத்தி கூத்தி கிழி கீழ்ச்சாலும் என் தேவனோடு இருக்கிற இதுலேருந்து என்னை பிரிக்கவே முடியாதுன்னு அப்படி நின்னார்கள். அண்ணால் நின்னார்கள். சாராளுடைய பங்களிப்பும் அருமையான பங்களிப்பு, சாதாரண பங்களிப்பு கிடையாது. அந்த ஒரு ஏரியாவை தவிர மற்றபடி பங்களிப்பெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தார்கள். இங்கே 20ஆம் வசனம் சொல்லுது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள், யாத்திராகமம் 2:20, ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள். 21, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தடைக்கும்படி செய்தார். உன் உயிரை பார்க்காம உன் ஜீவனை எண்ணாதபடி நீ என்னுடைய பிள்ளைகளை தப்ப பண்ணியே, என் பிள்ளைகளை காப்பாத்தினியே, என் பிள்ளைகளை கண்மணியாக காக்கும்படி நீ ஒத்தாசை பண்ணியே, உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்ததியும் நான் பார்த்துக்குவேன். இதில் இன்னொரு ஆழமான சத்தியம் என்னவென்றால், இது என்றையோ ஒரு காலகட்டத்தில் நடந்தது. இவங்க ஜென்ரேஷன் இத்தனை ஆயிரம் வருஷமாக கடந்து வந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு இருப்பாருன்னு தான் வேதம் சொல்லுது.
அன்னைக்கு செஞ்சதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஜென்ரேஷனில் யார் யார் பிறக்கிறாங்களோ தெரியல, நமக்கு தெரியாது அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு. அவங்கள இன்னைக்கு வரைக்கும் தேவன் காப்பாற்றிக்கிட்டு வருவார் என்று சொல்லப்படுது. அந்த ஒரு நன்மை, அந்த ஒரு நன்மையை கர்த்தர் ஒரு பெரிய நன்மையாக பார்க்குறாரு, பெரிய நன்மையாக பார்க்குறாரு. அப்போ என்ன உத்தரவு? ராஜா ஆண் பிள்ளைகள் யார் இருக்கலாம் கர்ப்பம் தரித்து பிள்ளை பிறக்குதோ அதை கொல்ல சொல்லி உத்தரவு கொடுக்குற அந்த டைமில் தான் இவங்களுக்கு பிள்ளை பிறக்குது. ஆரோனுடைய தாயாருக்கு பிள்ளை பிறக்குது, பிள்ளை பிறக்க போகுது. அப்போ அவர்களுடைய விடவிடாத ஜபம் என்ன? அவர்களுடைய ஜபமும் வேண்டுதலும் என்ன? எங்களுக்கு பெண் பிள்ளையை கொடுத்துருங்க. ஏற்கனவே ஒரு ஆண் பிள்ளை இருக்குது, ஆரோன் இருக்கார், மீரியாம் இருக்கா, பொம்பளை பிள்ளை மீரியாம் இருக்கா, பொம்பளை கொடுத்துரு. இந்த ஆண் பிள்ளையாக படுத்து அவன் தலையை வெட்டி அவன் கொன்று போகிறதுக்கு தயவு கூர்ந்து எங்களுக்கு பொம்பளை பிள்ளையை கொடுத்துருங்க 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 கொடுத்துருங்கன்னு கர்த்தரோ அவங்க ஜெபத்தை கேட்டார். அவங்க ஜெபத்தை கேட்டு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவங்க ஜெபத்தை கேட்டார் பிள்ளை, அவங்க ஜெபத்தை கேட்டார் கர்த்தர், அவங்க ஜெபத்தை கேட்டார். அந்த பொம்பளை பிள்ளைன்றது சரியில்லைன்றதுனால அதை விலகிட்டு ஆண் பிள்ளையை கொடுத்துட்டாரு. அவ்வளோதான். அப்போ அது ஒரு தனித்துவமான ஒரு பிள்ளையாக கொடுக்கும்போது தெரியாது தனித்துவமான பிள்ளையை கொடுத்துருக்கிறாருன்னு. அண்ணாளுக்கும் தனித்துவமான ஒரு பிள்ளைய சாமுவேலை கொடுத்துருக்கிறாருன்னு தெரியாது. கர்த்தர் அவருக்காக ஒரு பிள்ளையை கொடுக்குறேன்னு சொன்னேன், கர்த்தருக்குன்னு கொடுத்தேன். ஆனால் எடுத்து பயன்படுத்த ஒரு சிரேஷ்ட குணம் என்ன? சாமுவேலுக்கு தேவன் கூப்பிட வந்தபோது, தேவன் முதல் முறை கூப்பிட வந்தபோது, இளம் வயது கூப்பிட வந்தபோது அவன் ஓடி வந்து ஏலியின் இடத்துல ஏலி அவனுக்கு தாத்தா, கிட்டத்தட்ட அது ஒரு தாத்தா ஏலின்றது. அப்போ ஓடி வந்து அவர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரின்னு கூப்பிட்டீங்களான்னு. நான் கூப்பிடலப்பா, நீ போய் படுத்துக்கோ. திருப்பியும் ஓடி வராரு. கர்த்தர் கூப்பிட்றாரு, சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. திருப்பி ஓடி வரான், நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு, இல்லையாப்பா நான் உன்னை கூப்பிடலப்பான்னு, போய் படுத்துக்கோ அப்படின்னு போய் படுத்துக்கிறேன். கர்த்தர் திருப்பியும் சாமுவேலே. இப்போ நம்ம கூட தான் ஒருத்தரை கூப்பிட்றோம், பேர் சொல்லி கூப்பிட்றோம், வரல. ரெண்டாவது ட்ரிப்பு கூப்பிட்றோம், ரெண்டாவது ட்ரிப்பு, மூணாவது ட்ரிப்பு என்ன பண்ணுவாங்க, ரெண்டாவது ட்ரிப்பே அடிச்சு விடுவாங்க. ரெண்டாவது ட்ரிப்பு கூப்பிட்றேன், காது கேட்கலையான்னு சொல்கிறேன்ல. ஒரு தடவை ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்கலையான்னு சொல்கிறோம்ல, ஃபோன் ஏன் எடுக்கலை, அடுத்த தடவை ஏன் கூப்பிடணும்னு சொல்லலை, தெரியல, அப்படிலாம் நம்ம व्यसனப்படுறோம், கோவப்படுறோம். அப்போ திரும்பியும் இந்த மறுபடியும் சாமுவேலேன்னு கூப்பிட திருப்பியும் இவர் வந்து கேட்குறாரு, கூப்பிட்டீங்களான்னு. அப்போ தான் அவர் ஏலியே அவரை சுதாரிச்சுட்டு, ஓஹோ கர்த்தர் கூப்பிடுறாரு. ஏலிகிட்ட பேசலை கர்த்தர், ஏலி வயது மிகுந்தவர், அவர்கிட்ட முதிர்ச்சியானவர். ஏலிக்கு கிட்ட பேச கர்த்தருக்கு விருப்பமே கிடையாது, அந்த ஆசாரியன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது. அப்போ இவர்கிட்ட தான் கூப்பிடுறாரு. அப்போ சொல்கிறார், கர்த்தாவே அடியேன்னு சொல்லும் கேட்கிறேன்னு போய் சொல்லு. அவர் கூப்பிடும்போது சொல்லு. ஆனால் அதே மாதிரி சாமுவேலுன்னு கூப்பிடும்போது சொல்கிறார், கர்த்தாவே அடியேன்னு சொல்லும் கேட்கிறேன்னு. அவனிடத்தில் அந்த இளம் பிராயத்தில் இருக்கிற அந்த பிள்ளையனிடத்தில் கர்த்தர் தேசத்தின் காரியங்களை குறித்து பேசுகிறார். அப்போ எந்த அளவுக்கு அன்னாள் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, எந்த அளவுக்கு அன்னாள் தேவனோடு கூட இருந்திருப்பாங்க. அன்னாளுடைய விருப்பத்துக்கு, நல்ல விருப்பத்துக்கு, தேவ வழியில் இருக்கிற நல்ல விருப்பத்துக்கு எல்கானா தடையே பண்ணாத ஒரு நல்ல ஒரு கணவனும் தகப்பனுமாய் இருந்தார். அப்போ இந்த பிள்ளை வளர்ந்து தேசத்து ஜனங்களுக்கு எல்லாரையும் கர்த்தருடைய வழியில் நடத்தவும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லவும், ஆசாரியனாகவும் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறான்னும் போது தேசம் அவன் பேச்சை கேட்டு தான், அவர் மூலமாய் சொல்கிற தேவ பேச்சை கேட்டு தான் எல்லாரும் நடக்கணும். அவர் தான் ராஜாவே, கர்த்தர் சொன்ன ராஜாவை செலக்ட் பண்ணி கொடுத்து இந்த காரியங்களெல்லாம் அண்ணாள் தன் வாழ்க்கையில் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? ஓ மகன்தான் அண்ணாலே, ஓ மகன்தான், ஓமன மடியில் வச்சு என் தோளில் போட்டான், தாளாட்டின நெஞ்சிலேயே போட்டு இந்த பண்ண பிள்ளை இப்போ அங்கே இருக்குது. இப்போ எட்ட நின்று தான் பார்க்கணும், இப்போ எட்ட நின்று தான் பார்க்கணும். அப்போ எவ்வளோ
வரும். ஆனால் முழுமையாக செஞ்சாங்க. அவங்க எந்த அளவுக்கு முழுமையாக செஞ்சாங்களோ சாமுவேலும் கர்த்தருக்கு தன் ஜீவிய காலம் முழுவதும் கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிற மகன். இப்படி இருக்கிறதுனால தான் இந்த பேரை உடைய அநேக பேர்களை உலகம் முழுதும் ஜனங்க வைத்தாங்க. அப்போ இங்கே கர்த்தர் யாத்ராகம புஸ்தகத்தில் சொல்லப்படுது. ஏன்னா இங்கு பிறக்கிற இந்த மகனுடைய தாயும் ஒரு அருமையான தாய். இவர்களும் லேவி குடும்பத்தில் பிறந்த இந்த இவங்க ஆரோனுடைய தாயார் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு பெற்றோர். கர்த்தருடைய வழிகளில் நடத்துகிறவர்கள், கர்த்தருடைய வழியில் போதித்து நடத்துகிறதுல அருமையான பெற்றோர். இந்த பிள்ளை வேண்டாம் என்று, இந்த பிள்ளை அவர்களுக்கு கருவிலை உருவானும் போதே இது வேண்டாம் என்று, அன்றைக்கு அவர்கள் வேறு விதத்தில் இது ஒருவேளை பையனா பிறந்துட்டோம்னா பிறந்த பிறகு ஏன் அதை அழிக்கணும், அது பையனோ பொண்ணோ நம்ம என்ன செய்திடலாம், அழிச்சிடலாம் என்று அவர்கள் முற்படலை. அப்படி எண்ணமும் இல்லை, யோசிக்கவும் இல்லை, செயல்படவும் இல்லை. அப்போ இவ்வளவு சொல்லி ஒரு ஆண் பிள்ளையே பிறந்துட்டேன். ஏனென்றால் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும், தூக்கி ஆற்றுல தூக்கி போடணும். அதனால தான் இந்த குழந்தைய ஆற்றுல விட்டது. ஆற்றுல கொண்டு போய் போடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோட கூட வைக்கணும் என்று சொல்லி. பிறகால பாருங்க யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம். இப்போ ஒழித்து வைக்கணும்னா அவ்வளோ ஈஸி. இப்போ யாராவது குழந்தை பிறந்தா அந்த ஏரியாவில் எல்லாம் சர்ச் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தை யாராருக்கெல்லாம் இருக்கோ அரசாங்கத்தின் ஆட்கள் எல்லாம், சேவகர் எல்லாம் வந்து இங்கே யாருக்கு பிள்ளை பிறந்திருக்கு, யாருக்கு ஏதாவது ஒன்று நியூஸு கொடுக்கணும்னு, அதெல்லாம் கொடுக்காம காப்பாற்றினது கர்த்தர் தான். இல்லைன்னா கண்டிப்பாக உன் வீட்டாரே சத்ரு என்றவரி, அவர்களில் யார் சத்ருக்கள் இருக்குதோ அது கண்டிப்பாக குழந்தைய காட்டி கொடுத்துருக்கலாம், கொள்றதுக்கான வகைகளை தேடி இருக்கலாம். ஆனால் அப்படி கர்த்தர் விடாமல் கண்மணியாய் காத்தார். 3ஆம் வசனம் யாத்ராகமம் 2ஆம், அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசுனும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் ஞானனுக்குள்ளே வைத்தாள். ஒரு தண்ணியில் அனுப்புகிறாங்க, நமக்கு அது எவ்வளோ தூரம் நமக்கு தெரியாது, பிக்சரில் காட்டுறதுக்கும் நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர்கள் இருக்கிற இடத்துலேருந்து பார்வோன் குமாரத்தி குளிக்க வந்திருக்கிற இடத்துக்கும் எவ்வளவு தூரம் இடைவெளி என்பது நமக்கு தெரியாது. அவர்கள் அங்கே நாணல் பெட்டியில் அதில் வச்சு குழந்தைய தண்ணியில் அனுப்பும்போது தண்ணியினுடைய வாட்டம் எப்படி போதோ அப்படி தான் போகும். தண்ணியில் விட்டால் எல்லாமே நேராக போகாது, அப்படிலாம் கிடையாது. சிலது அங்கேயே நிற்கும், சிலது அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும், சிலது வேறு பக்கமாக அடிச்சுக்கிட்டு போயிடும். ஆனால் கர்த்தர் தம்முடைய தூதர்களை வைத்து அழகாக பார்வோன் குமாரத்தி கையிலே சேரும்படி செய்த தேவன். வயிற்றில் கண்மணியாய் காத்தார். ஒளித்து வைத்த 3 மாதம் ஒளித்து வைத்ததில் கண்மணியாய் காத்தார். ஞானர் பட்டியலை வைத்து அனுப்புறதுலையும் அது எங்கே போய் சேரணுமோ அங்கேயும் என்ன செய்தார், கண்மணியாய் காத்தார். 4ஆம் வசனம், அதற்கு என்ன சம்பவிக்கும் என்று அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்போ அதனால தான் சொன்னோம், மீரியாம் மூத்தவர்கள் கொண்டு செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, அங்கே இரக்கத்தை கொடுத்தது கர்த்தர். எல்லாமே தேவ செயல், தேவ நடத்துதல், தேவ செயல். இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றால். 7, அப்போது அதன் தமக்கை பார்வோனின் குமார்த்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தையை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். இது எவ்வளோ நேக்க பாருங்க, மீரியாம் எவ்வளோ அழகா, எவ்வளோ நேர்த்தியாக அருமையாக போய் சொல்லுது பாருங்க, பேசுது. அவங்க அம்மாவையே கூட்டிகிட்டு வரத்துக்காக, குழந்தையுடைய அம்மாவையே கூட்டிகிட்டு வரத்துக்காக, குழந்தையுடைய அக்கா. அப்போ அதன் தமக்கை பார்வோன் குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தையை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றால். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றால்.
இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். இங்கே வித்தியாசம். அங்கே அண்ணால் கொண்டு போய் விட்டா, இவங்க விட்டதை இவங்க கைக்கே வந்துருச்சு. நல்லா பார்த்துங்க, தண்ணியில் விட்டு சுற்றி வந்து திருப்பி இவங்க கைக்கே வந்துருச்சு. எவன் உத்தரவு கொடுத்தானோ அவன் குமாரத்தி கைக்கே வந்து வெட்ட சொல்லி உத்தரவு கொடுத்தானோ அவன் குமாரத்தியே குழந்தைய எடுத்து அவளே எல்லாம் எடுத்து காப்பாற்றி அவளுக்குள்ளே அவங்களுக்கு மறைவிலே வைத்து அந்த அரண்மனையிலே வைத்து காப்பாற்றி 40 வருஷம் வளர்த்து கொண்டு வந்தார். 40 வருஷம் வளர்த்து கொண்டு கண்மணியாய் காத்து வளர்த்து கொண்டார். ஏன்? ஒரு தனித்துவமான தேவனுடைய நோக்கத்துக்காக பிறக்கப்பட்டவனாய் இருக்கிறதுனால இந்த ஸ்லாக்கியம். பிறந்தவரால் அந்த ஸ்லாக்கியம் அல்ல, பிறக்க வச்சவரால் இந்த ஸ்லாக்கியம். பிறக்க வச்சவரால தான் இவ்வளவு பெரிய தப்புவித்தலும் காப்பாற்றுதலும் கண்மணியாய் காத்து கொள்ளுகிறதும். பிறந்ததில் எந்த விசேஷம் இல்லை, பிறக்க செய்தவரால விசேஷம். பிறக்க செய்தவர் தான். பிறக்க செய்தவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 40 ஆண்டு காலம் முடிகிற அந்த 40 வயது வந்த டைமில் இவர் கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர், இரட்சகனாக இவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று தெரிய வந்த பிறகு அரண்மனை வாழ்வு வேண்டாம் என்று இங்கே அவங்க ஜனங்களோடு, எபிரேய ஜனங்களோடு ஜனங்களாக வந்துடுறாரு. வந்தாலும் அவனுடைய மனதில் என்ன தோணிற்று, நம்மளை போல தான் அவனுக்கும் தோணிற்று. ஓ, கர்த்தர் நம்மளை கொண்டு எல்லாம் செய்யணும்னு வச்சுருக்கா, அப்போ நம்ம தான் பிளான் போடணும், அப்போ நம்ம தான் ஐடியா போடணும், நம்ம தான் எல்லாம் யோசிக்கணும், நம்ம தான் எல்லாம் செயல் திட்டத்தை பண்ணணும், ஜனங்களை எல்லாம் இங்கேருந்து பார்வோன் கரத்துலேருந்து விடுதலையாக்கி கொண்டு நம்ம போகணும், விடுதலையாக்கி இந்த தேசத்தை விட்டு நம்ம போகணுன்னு பல எத்தனங்களை கையாண்டான். அத்தனையும் ஃபெயிலியர். அவனுடைய எபிரேய ஆட்களில் ஒருத்தனுக்கும் ஒரு எகிப்தனுக்கும் சண்டை வரும்போது இவன் குறுக்கிட்டு, நீ எப்படி அவனை அடிக்கலாம், நீ அவனை போட்டு இது பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை அடிக்க முற்பட போய் கொலையும் செய்திடுறான். ஒரு கொலையும் நடந்துருது. பிறகால யாரும் இதை பார்க்கலை என்று அவன் நினைத்த போது இன்னொரு சம்பவத்தில் நீ கொலை செய்தாய் என்று ஒரு எகிப்தியன் சொல்லும்போது தான் அவனுக்கு தெரிகிறது, ஆஹா இது தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு. அப்போ சாத்தான் தேவனுடைய பிள்ளைய, தனித்துவமாக பிறந்த பிள்ளையை வேறு ஒரு திசை பக்கமாக திருப்பிட்டான், வேறொரு பக்கமாக திருப்பினாலும் கூட அங்கே இருந்தவன் 40 ஆண்டு காலம் மீதியான் தேசத்தில் அங்கே 40 வருஷம் ஆடு மேய்க்கிறார். அமைதியான சூழல் 40 வருஷம் அதிகாரமும் எல்லாமே நிறைந்தது. ஏன்னால் வேதம் சொல்லுகிறது நிருபங்களில் அவன் சகல சாத்திரங்களையும் வல்லமைகளை எல்லாவற்றையும் மோசே கற்றுக்கொண்டான் என்று. போர் இது முதல் கொண்டு யுத்தங்களை நடப்பிக்கிறது முதல் கொண்டு எல்லாவற்றிலும் வல்லவனாய் இருந்தான். இந்த பக்கத்துக்கு 40 வருஷம், அந்த பக்கத்தில் 40 வருஷம் ஒன்றுமே கிடையாது, ஆடு மேய்த்துக்கிட்டு அமைதியாக இருந்து. அப்போ வாக்குத்தத்தத்துக்காக பிறந்த பிள்ளை, இரட்சகனாக தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளை இங்கு 80 வருஷமாக ஒன்றுமே இல்லை, அதனுடைய சுவடே எல்லாம் தாய் தோப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும். அதுக்காக பிறந்த பிள்ளை, அதுக்காக தனித்துவம் பிறந்த பிள்ளை. ஆனால் அதுக்கான காரியங்கள் எதுவுமே இல்லை. இடையில இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுவிட்டான், கொலை பண்ணிவிட்டான், இப்படி ஒன்று நடத்திவிட்டான். பிள்ளை நம்மக்கிட்டேயும் இல்லை, எங்கேயோ போயிட்டான், தூரமாக போயிட்டான். அங்கேயே கிடக்கிறான், அங்கே இருக்கிறான் பிள்ளைன்னு சொல்லிட்டு இங்கே அவர்கள் கதறுவார்களா, கதற மாட்டார்களா, என்ன ஆகுது ஏதுன்னு. ஆனால் நாள் வந்தது, தேவன் குறித்த நாள் வந்தது. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் முட்செடியில் தரிசனமானார். அப்போ இவ்வளவு காலம் வந்தது, 40 வருஷம் அங்கே அவனுக்கு சிப்ராலை கல்யாணம் செய்து அங்கே பிள்ளைங்க பிறந்தா அந்த பிள்ளைங்க எவ்வளோ பெரிய பிள்ளையாக இருக்கணும், குட்டி பிள்ளையாவா இருப்பாங்க, பெரிய பிள்ளைகளாக இருந்து பிறகால கர்த்தர் கூட்டிகிட்டு வந்து மீதி 40 வருஷம், அதுக்கு பிறகு 40 வருஷம் கண்மணியாய் காத்தார். கண் பழுதடையவும் இல்லை,
காது கேட்கறதுல எந்த குறையும் அவருக்கு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பலத்தில் ஒரு குறையும் இல்லைன்னு. 40 வயசில் இருக்கிறவனுக்கு அவருக்கு 120 வயசில் இருக்கிற பலன் இருந்திருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? 30, 35, 38, 40 பலனே இல்லைன்னு. எவ்வளோ பெரிய வேலை! லட்சோப லட்சம் 30 லட்சம் ஜனங்களை அவன் மேய்ச்சான். 30 ஜனங்களை கர்த்தருடைய இதில் வழி நடத்தின தேவ மனுஷன், வழி நடத்தின தேவ மனுஷன், தேவ மனுஷன். அப்படி கர்த்தர் கண்மணியாய் காப்பாரனால் அவருடைய சித்தத்தினால தனித்துவமாய் பிறந்திருக்கிற பிள்ளை என்று அறிவார்களானால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை கண்மணியாய் காப்பார். கடைசி மூச்சு வரைக்கும் கண்மணியாய் காப்பார். திரும்ப இடையில அதை பண்ணிடுவாங்களோ, அதை செஞ்சுருவாங்களோ, இதை பண்ணுவாங்களோ என்கிறது ஐயங்கள் இருந்தாலே நாம் கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இல்லை என்று மறுபடியும் சொல்கிறேன், இல்லை என்று அர்த்தம். அதனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளை கண்மணியாய் காக்கிற தேவன். அதிலும் தனித்துவமாய் பிறந்த பிள்ளைகளை விசேஷித்த விதமாய் காத்துக்கொள்வார். ஏனென்றால் அவருக்காக அவருடைய காரியத்தை செய்கிறவர்களை அதிகமாய் காத்துக்கொள்வார். பேணி காத்து வளர்ப்பார், பேணி காத்து வளர்ப்பார், செம்மையாய் வளர்ப்பார், செம்மையாய் வளர்ப்பார். கேடானவைகளுக்குள்ளே போயிடாதபடி, அசுத்தமானவைகளுக்குள்ளே பெயராதபடி தமது கரத்திலே மூடி மறைத்து கண்மணியாய் காத்து ஆசீர்வதிப்பார். கண்மணியாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தைகள் நிறைவேற தொடங்குவதை யாருமே தடுக்க முடியாது. அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் தொடங்குகிற போது யாரையும் இடையூறு செய்யவே முடியாது, குறுக்கல வரவும் முடியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பிரித்து கொண்டு போகிற எந்த ஒரு காரியத்துக்கும் தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். கண்மணியாய் எல்லோரையும் காத்துக்கொள்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. திருவிருந்து இருக்குது, திருவிருந்து ரொம்பவும் முக்கியமானது. அதை நாம் அதை அசட்டா செய்யவே கூடாது. விலையேற பெற்ற பாக்கியம். இல்லைன்னா தேவனோடு நமக்கு பங்கே இருக்காது. தேவனோடு நமக்கு பங்கே வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 48ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உன்னோட எனக்கு பங்கே கிடையாதுன்றார். என் சரீரத்தை நீ புசிக்கலைன்னா, என் ரத்தத்தை நீ பானம் இல்லைன்னா, என்னை மன்னித்து என் மேலே கிருபையாக இறங்குங்க, இறக்கமாக இறங்குங்கன்னு அதை உள்ளான உணர்வோடும் எண்ணத்தோடும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கண்டிப்பாக வரும். தேவனுக்குரிய ஸ்வாபங்களும் நமக்குள்ள உண்டாகும். தேவனுக்குரிய ஸ்வாபங்கள் நமக்குள்ள உண்டாகும். அதை மனதில் வைத்துக்குங்க. பார்க்கறதுக்கு அந்த அப்பம், பார்க்கறதுக்கு அது திராட்சை ரசம் நினைக்காதீங்க. அது மெய்யாகவே கண் திறக்கப்பட்டவன் பார்ப்பீர்கள் என்றால் அது தேவனுடைய சரீரம், அது தேவனுடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியானுடைய தகப்பனுடைய விலையேற பெற்ற ரத்தம். அது மனதில் நிறுத்தி கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையில் வருகிறோம். தந்தையாகிய